உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம போனதுல இருந்து இந்த குடும்பம் அவ்வளவுதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்போ இன்னைக்கு நாம எல்லாரும் தலை நிமிர்ந்து நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே நம்ம லட்சுமி தான். மறக்கணும்னு நினைக்கிறேன், மறுபடியும் மைண்ட்ல வந்துட்டே இருக்கா. கொழுந்தனாரே, காஃபி. நான் இங்க இருப்பேன்னு எதிர்பார்க்கல. அன்பே ஆறுயிரேன்னு கொஞ்சினவள அண்ணின்னு கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும்னு எதிர்பார்க்கல. என்ன கண்ணெல்லாம் செவந்திருக்கு, தூக்கம் இல்லையோ? காஃபி பிரஷ் பண்ணிட்டு குடி. திருந்தலையா? ஏண்டி, என்ன ஏமாத்தினதும் இல்லாம என் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு என் அண்ணனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கியா? உன்னை இங்க இருக்க விட மாட்டேன்டி. எப்படி விரட்டுறன்னு மட்டும் பாரு. என்ன இங்க இருந்து நீ விரட்ட போறியா? நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. உன்னால நான் மட்டும்தான் பாதிக்கப்பட்டேன்னு நினைச்சேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, தங்க சில மாதிரி இருந்த தங்கத்தோட சாவுக்கு காரணமே நீதானு. உங்க அம்மா இப்படி சுயநினைவு இல்லாம போனதுக்கு காரணமும் நீதானு. மனசு புள்ள கெட்ட புத்திய வச்சுக்கிட்டு பச்சை கிளிக்கு ஒரு தொட்டில கட்டி வச்சுன்னு சென்டிமெண்டா சீனை போட்டா உங்க அம்மா சரியாயிடுவாங்களா? ஏய் ஏய், எங்க அம்மா மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை மட்டும் தப்பா பேசுன. நீயே தப்பானவன். பாசத்தை பத்தி நீ பேசுறியா? கோயில்ல உன்னை பார்த்தனே, அப்பவே உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்லி அந்த நிமிஷமே உன்னை விரட்டி விட்டுருப்பேன். ஏன் தெரியுமா நான் செய்யல? அத்தை குணமாகறதுக்கு நீ வேணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். அத புரிஞ்சுக்கிட்டு வாளை சுருட்டிக்கிட்டு ஒழுங்காயிரு. ஒழுக்கம் கெட்டவ நீ, உன் பேச்ச நான் கேட்கணுமா? முடியாது. உன்னோட சுயரூபத்தை பல பேர் கூட தொடர்பு வச்சிருக்கிற உண்மையை சொல்லி உன்னோட வண்டவளத்தை தண்டவளத்துல ஏத்தல. என் பேர் சக்தி இல்ல. கண்ணு, இது என் வீடு. நான் வச்சதுதான் சட்டம். உங்க அப்பா என்னை பத்தி பேசினதெல்லாம் கேட்டல. அவர்கிட்ட உன்னை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அதை கெடுக்கிறதுக்கு நான் விரும்பல. பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு தன்னை யாரும் அடிக்க மாட்டாங்கன்னு இஷ்டத்துக்கு ஆடுமா. அந்த ஆட்டம் மாதிரி தாண்டே இருக்கு உன் ஆட்டம். உன்னை அட்ரஸ் இல்லாம ஆக்குற வரைக்கும் உன் இஷ்டத்துக்கு ஆடு. என்ன நக்கலா? நான் நெருப்பு மாதிரி. என் கூட மோதன பொசிக்கிடுவேன். ஏய், நான் எதை எழுந்தாலும்
உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம விட மாட்டேன்டி. சவாலா? ம்ஹும். சத்தியம். சத்தியமாவது சக்கரை பொங்கலாவது. உன்னால முடிஞ்சா என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பி பாரு. அனுப்பி காட்டுறேன்டி. அப்படியா? பார்க்கலாம். கொடுத்த காஃபியை மூஞ்சில கொட்டுறல்ல? ஒடே. டேய் திரு, வா வா வா, இங்க வா. அந்த பொண்ண போட்டோ எடுத்துட்டு வந்தியா? எங்க காமி காமி. ஏய், இங்க வா வா வா. எங்கடா போற? இங்க உட்காரு உட்காரு. என்னாச்சு? ஐயோ வேண்டாம்டா. சொன்னா கேளு, வேண்டாம். டேய், உனக்கு நல்லா படிச்ச பொண்ணா பணக்கார விட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் உங்க அக்கா ஆசைப்படுறாள்ல. அவ உன் மேல உசிரிய வச்சிருக்காடா. நீ இப்ப அவசரப்பட்டு இந்த போட்டோவை அவகிட்ட காமிச்சேன்னு வை. அவ போட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணே வேண்டான்னு சொல்லிடுவா. அவளுக்கு கோவம் வந்தா என்ன செய்வான்னு உனக்கே தெரியும்ல. உன்னை நான் நம்பினேன். ஆனா நீ என்னை ஏமாத்த பாக்குறல்ல. லாரி கணக்கு தப்பா எழுதி எனக்கு துரோகம் பண்ண பாக்குறல்ல. என்னை ஏமாத்தினா எனக்கு பிடிக்காது. நீ இல்ல, என்னை ஏமாத்துறவங்க யாரா இருந்தாலும் கொன்னுடுவேன். ஏய், என்ன? முதல்ல நான் பொண்ண பார்த்துட்டு எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அக்கா கிட்ட சொல்லலாம், சரியா? பாக்குறேன். டேய், என்னடா பொண்ணு போட்டோ எடுத்துட்டு வான்னா கண்டதையும் எடுத்துட்டு வந்திருக்க? என்னடா இது? வராடா. என்ன தெரு, தலைவலிக்குதா? தலைவலிக்குதாடா? அக்கா வராடா, பாரு. படி. என்னம்மா? மா, என்னாச்சு? என்ன செய்து? என்னடா? இல்லம்மா, ஏதோ தலைவலிக்குதுன்னு சொல்றான், அத அமுக்கி விட்டுட்டு இருக்கேன். என்னம்மா தலைவலின்னு சாதாரணமா சொல்ற? தம்பி, என்னப்பா ரொம்ப தலைவலிக்குதா? எந்திரி வா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். வா. ஐயோ, என்னம்மா நீ? இதுக்கு போய் நாம ஹாஸ்பிடலுக்கு போக முடியுமா என்ன? இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிடல்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா, உள்ள தலைவலியில அவஸ்தைப்பட்டு இருக்க, இங்கே வச்சு பாத்துட்டு இருக்க முடியுமா? நீ வாடா, ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ, இது வெறும் தலைவலிதாம்மா. இதுக்கு கொஞ்சம் தைலம் தடவி விட்டா போதும், சரியா போயிடுமே. ஆமால, மருந்து தொலைச்சிட்ட. இருட வர. ஓ,
எடுமா தடவி விடு. இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? தைலம் தேய்க்க வேண்டியதானே? ஏண்டா துரு, அக்கா வீட்டுல தானே இருக்கேன். தலைவலிக்குதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? ஏண்டா தம்பி, இப்பெல்லாம் நீ என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. அக்கா வீட்டுல தானே இருக்கேன், தலைவலின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன? என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறப்போ நான் தூங்கிடுவேனா? உன்னை தலைவலியோட விட்டுட்டு நான் போய் தூங்கிடுவேன். போடா, உன்னை கவனிக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை சொல்லு? ரொம்ப தேய்க்காதடி, எரிய போகுது. அம்மா, தலை வலிக்குதுல பின்ன அப்படியே விட சொல்றியா? தைலம் தேய்ச்சாதான் போகும். என்னப்பா, என்னாச்சு? ஏண்டா தலை ரொம்ப வலிக்குதா? தம்பி வாடா, வேணா ஹாஸ்பிட்டல் போயிடலாம்டா. ஏன் தூங்க போறியா? சாப்பாடு ஏற்கனவே மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேல எப்பப்பா சாப்பிடுவே நீ? சரி ஓகே, நீ போய் தூங்கு. பசிச்சதுன்னா என்ன எழுப்பு, சரியா? நான் சாப்பாடு போடுறேன். பாத்துடா. இந்த பையன் தலைவலியில இப்படி சாப்பிடாம இப்படி படுக்கிறானே, என்ன பண்றது? ஏமா, தம்பி இப்ப முன்ன மாதிரி இல்ல இல்ல? முன்னாடி எல்லாம் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்டதான் சொல்ல வருவான். இப்ப அப்படி இல்லம்மா, மாறிட்டான். என்னவா இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. முதல்ல அவன் உன்னை பார்க்கதான் ரூமுக்கு வந்தான். நான் தான் தூங்குறவள எதுக்கு தொந்தரவு பண்றேன்னு நான் தான் வா தலையை பிடிச்சு விடுறேன்னு சொன்னேன். அதாம்மா. அப்படியா? ஆமா கோட்டீஸ்வரி, உன்கிட்ட நான் ஏதாவது மறைப்பேனா? நீயே சொல்லு. மறைக்காம இருந்தா சரி. என்ன இவ இப்படி பேசிட்டு போற? சார், எனக்கு பயமா இருக்கு சார். நீங்களே சொல்லுங்க சார். பயப்படாதீங்க சார், எப்படியா இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். நீங்களே சொல்லுங்க சார். நீங்களே சொல்லுங்க சார். கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். என் கூட மட்டும் இருந்தா போதும். நீங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க வக்கீல் சார், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுமா. வீட்டுக்கு வந்தவங்கள நிக்க வச்சு பேசுறது மரியாதை இல்ல. பரவாயில்ல, உட்காருங்க. இல்ல மேடம், நான் இப்படியே பேசிட்டு போயிடுறேன். நான் ஆசைப்பட்ட கோடீஸ்வரி நகரையே எனக்கு கொடுக்க போறீங்க. அப்படிப்பட்ட உங்களை நிக்க வச்சு பேசுனா நாளைக்கு என்ன வரலாறு தப்பா பேசாத. பரவாயில்ல, உட்காருங்க. இல்ல மேடம், பரவாயில்ல, இருக்கட்டும். அப்ப நான் எந்திரிக்கிறேன். இல்ல மேடம், நான் உட்காந்துறேன். நான் நினைச்ச மாதிரியே இன்னும் கொஞ்ச நாள்ல என் தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கோடீஸ்வரி காலத்துக்கும் கோடீஸ்வரி தான் இல்ல? ஆமா மேடம், ஆமா. என்ன சாப்பிடுறீங்க? சூடா காஃபி, டீ? எதுவும் இல்லன்னா சில்லுன்னு மோரு, இளநீர்? இதோ வேணாம். என் புருஷனுக்கு வச்சிருந்த மோரு
நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, வேணாம் வேணாம். சொல்லுங்க. அது வந்து மேடம், அது வந்துமா ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. என்ன வக்கீல் ஐயா அது? கோர்ட்ல எவ்வளவு கம்பீரமா பேசக்கூடிய ஆள் நீங்க. அத வச்சுதான் எங்க குடும்ப வக்கீலாவே உங்களை நியமிச்சோம். என்கிட்ட பேசுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? மனசுல உள்ளத தைரியமா சொல்லுங்க. அது வந்து நீங்களே சொல்லிடுங்க. நானா? இது வந்து அப்பா எழுதின உயிரை வந்து நான் படிச்சு பார்த்தேன். சரி, அதுல எழுதி இருக்கிற விஷயங்களை ஆழமா படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? அதுல உங்க தம்பியோட ஒய்ஃபும் சைன் பண்ணாதான் சொத்தை வைக்க முடியும்னு எழுதியிருக்கு. இன்னொரு தடவை சொல்லுங்க. இல்ல இல்ல, உங்க தம்பியோட ஒய்ஃபும் சைன் பண்ணாதான் சொத்தை விற்க முடியும்னு எழுதியிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனையா இருக்காது வக்கீல். ஏன்னா என் தம்பி ஏற்கனவே ஒரு முட்டாள். அவனுக்கு வரப்போற பொண்டாட்டி நிச்சயமா ஒரு மக்கு பொண்ணாதான் இருப்பா. அவகிட்ட கையெழுத்து வாங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல ஒன்றும் சிக்கல் இருக்காது. அப்புறம் அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? உங்க தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்தாதான் சொத்தை மற்றவங்களுக்கு விற்க முடியும்னு உயிரில் எழுதியிருக்காரு உங்க அப்பா. அப்ப நான் இதை பார்க்காம விட்டுட்டேன். சாரி மேடம். உன்கிட்ட உயில கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? பைரவா, கால பைரவா, பைரவா. இரு. எத்தனை லட்சம் உங்ககிட்ட கொடுத்திருக்கேன்? எத்தனை லட்சம்? ஐயோ, என் தம்பிக்கு கல்யாணம் நடந்ததோ சொத்து பூரா என் கைக்கு வரப்போகுதுன்னு நினைச்சேன். எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இப்ப வந்து சொல்றீங்களே, இவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஓ பைரவா, சாரி மேடம். நான் கேஸ் விஷயத்துல எப்பவுமே அலர்ட்டா தான் இருப்பேன். சொல்லுங்க. என் அசிஸ்டண்ட படிக்க சொல்லி கேட்டதால நீங்க கொடுத்த உயில்ல இந்த விஷயத்த படிக்காம விட்டுட்டா மேடம். விட்டுட்டா? உனக்கு எங்க போச்சு? உனக்கு எங்க போச்சு புத்தி? எங்க போச்சு புத்தி? அலட்சியம். அலட்சியம். உன்னோட அலட்சியத்தினால என்னோட லட்சியம் நிறைவேற என் தம்பிக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான்
காத்துக்கிட்டே இருக்கணும். ஆ? சும்மா இல்ல, கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட 18 வயசுல எங்க அப்பா போயிட்டான், செத்துட்டான். என்ன பெத்த அப்பன மரியாதை இல்லாம பேசுறேன்னு பாக்குறீங்களா? அந்த ஆளு செஞ்ச காரியம் அப்படி. சாக போற காலத்துல சங்கரா சங்கரான்னு கடந்திருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிருப்பான். ஆனா அந்த ஆளு வேணும்னே என்ன பெத்த பொண்ணோடு கூட பார்க்காம என்ன சத்தி சிரிக்க வச்சுட்டாயா, நடுத்தருவுல நிக்க வச்சான். படுபாவி படுபாவி. பைரவா பைரவா, நல்லவளா வாழணும்னு பாக்குறேன், யாருமே இருக்க விட மாட்டேங்கிறீங்களே. வீணா என்னோட கோவத்தை கிளப்பி ஆத்திரப்படுத்தி ராட்சசி மாதிரி நான் கத்தணும். ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? என்ன சாரி மேடம், என்னோட சர்வீஸ்ல இதுதான் முதல் தப்பு. போயா, ஒரு சாரியும் சர்வீஸையும் தூக்கி குப்பையில போடு. அப்பவே நான் ஆணுக்கு பெண் சமோன்னு சம உரிமை பேசுனதுனாலதான் என் அப்பனுக்கு சுத்தமா என்ன பிடிக்காது தெரியுமா? கேளு, என் அப்பனுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. எப்ப பாரு என்ன மட்டம் தட்டி பேசுறதா அவருக்கு வேலை. ஒரு நல்ல விஷயம் செய்ய மாட்டாரு, எதை செஞ்சாலும் கெட்ட பேருதான் எனக்கு. அவருக்கு என் தம்பி தான் ஒஸ்தி. குல விளக்கு குடும்ப விருத்தின்னு அப்படியே அவனை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாரு.